ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கேக்டஸை பார்க்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்னேங்க, என்னுடைய நிறைய கேக்டஸ் எல்லாமே டேமேஜ் ஆகி போய் சிலதெல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேக்டஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, என்னுடைய சன் என்ன பண்ணார், நான் இல்லாதப்போ அந்த ஒரு கார்டனர் யாரோ ஒருத்தவங்களை, கார்டனர் கிடையாது, யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு சாயிலெல்லாம் மாற்றி அதை ரீபாட் பண்ண வச்சிட்டாரு. எல்லா கேக்டஸையுமே அவங்க என்ன மாதிரி சாயில் கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக எல்லாமே பாமிஸ் ஸ்டோன்ஸு. பாமிஸ் ஸ்டோன்ஸ்னால் எப்படி இருக்கும்னா, அந்த ஒயிட் கலரில் இருக்குங்க. அதனுடைய பவுடர் ஃபார்ம் தான் பெர்லைட். அதில் எப்போவுமே நம்ம அதில் டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடாது. அதை சாயில் மிக்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பட் அது இந்த கேக்டஸ் அந்த பாமிஸ் ஸ்டோன்ஸ் மேலே ரெஸ்ட் ஆகக்கூடாது. அதுதான் என்ன பண்ணிச்சுன்னா பேர்ன் பண்ணிடுச்சு. கேக்டஸ் எல்லாமே பேர்ன் ஆகிடுச்சு. அந்த பாமிஸ் ஸ்டோன்ஸு டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ண வீடியோ இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஐடியா வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ பாருங்கள், இந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்களா, டாப் ட்ரெஸ்ஸிங் ஒயிட் கலரில் அந்த பாமிஸ் ஸ்டோன்ஸில் கொடுத்ததால தான் கொடுத்தப்போ பாருங்கள் நல்லா தான் இருந்தது. எல்லாமே கொஞ்ச நாளில் எல்லாம் பாருங்கள் பர்ன் ஆகி போச்சு கேக்டஸ் எல்லாமே. இப்போ இருக்கிற கண்டிஷனை பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு எப்படி பர்ன் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லாமே இந்த கேக்டஸ் பாருங்கள் எப்படி பர்ன் ஆகிருக்கு. இது எச்சிவேரியா பிளாக் பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இங்கே பாருங்கள், இது ஒரு எக்கினாப்சிஸ் வெரைட்டி. எத்தனை பாருங்கள் எல்லாம் பர்ன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் சொன்னது இதில் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அது பாருங்கள், இது ரெட்யூஸா, ஹவர்த்தியா ரெட்யூஸா. இது கூட ரீபாட் பண்ணணும். அது பாட்டு சின்னதாகி போச்சுங்க. ஏன்னா இது வளர்ந்துருக்கு, நிறைய பப்ஸ் இருக்குது பாருங்கள், ஆஃப் ஷூட்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் இருக்கிற வெரைட்டி பேர் எச்சிவேரியா பர்புசரம் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதெல்லாம் இப்போ ரீபாட் பண்ணலாங்க. எல்லாம் பாட்டெல்லாம் சின்னதாகி போயிருக்கு. நிறைய வேலை இருக்குது எனக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக சாயில் மாற்றி ரீபாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டாப் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ரொம்ப எக்கச்சக்க வேலை இருக்குது எனக்கு. ஜிம்னோகெலிஷியம் வெரைட்டிஸ் நான் ஒரு 4 வெரைட்டிஸ் வச்சுருந்தேங்க. இப்போ 2 தான் இருக்குது. இது ஒரு எக்கினாப்சிஸ், அதுக்கும் பாட்டு பத்தலை பார்த்தீங்களா. இது பாருங்கள் எப்படி பர்ன் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதையாவது நான் சேவ் பண்ணிக்கணும். இது கிராப்டவேரியா சூப்பர்பம் அப்படிங்கிற வெரைட்டி. இது எவ்வளோ பெரிய ஃப்ளவராக இருந்தது, எவ்வளோ பெரிய பிளான்ட்டாக இருந்தது, சின்னதாகி போச்சு. இதையும் பாட் மாற்றலாங்க, ரீபாட் பண்ணணும் இதையும். அது பாருங்கள், சின்ன சின்ன பப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதுவே நல்லா வளர்ந்துருங்க. ஒரு லீஃப் இருந்தால் போதும், ப்ரொபகேஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். பாருங்கள், அது எப்படி பர்ன் ஆகிருக்கு பாருங்கள். அது நோட்டோ கேக்டஸ். இது ஒரு மெமிலேரியா வெரைட்டி. இது எச்வேரியா க்ரீன் ஸ்பூன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அது பக்கத்தில் இருக்கிறது சீடம் அடால்ஃபியை அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதில் ரொம்ப அழகாக ஃப்ளவர்ஸ் வரும் குட்டி குட்டியாக. இது உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், கிராசுல்லா ஒவேட்டா கொல்லம். இது ஒரு கிராசுல்லா வெரைட்டி, கிராசுல்லா ஜேடு. இது நோட்டோ கேக்டஸ் ஸ்கோப்பா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது என்ன பார்த்தீங்கன்னா கலான்ச்சோ டொமெண்டோசா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதனுடைய லீவ்ஸ் எல்லாமே, ரொம்ப அழகாக இருக்கும்.
இது ஒரு லொபீவியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டிங்க. இதனுடைய ஃப்ளவர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுங்களா? அதுவும் பர்ன் ஆகிட்டுருக்கு. இது எச்சிவேரியா எலிகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதுக்கடுத்து இது கெமேசெரியஸ் லெங்க்த்தியாக இருக்குது இல்லைங்களா? அது பக்கத்தில் ஆஸ்ட்ரோஃபைட்டம் மிரியோஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. அது கூட பர்ன் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே அதை காப்பாற்றி ஆகணும். இதுக்குள்ளே ஒரு ஜிம்னோகெலிஷியம் இருக்குது. இது பெர்லிவான் நண்பர். இங்கே ஒரு எக்கினாப்சஸ் இருக்குது. இது எல்லோ எக்கினாப்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அமேசானில் வாங்கினேன். அது எல்லோ தானா தெரியாது. ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சாரி. ஸோ இதெல்லாம் தாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது. இதெல்லாம் இப்போ காப்பாற்றி ஆகணும் நான். இது ஒரு லொபீவியா ஹைப்ரிட். இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். இது ஜிம்னோகெலிஷியம். இது ஒரு ஜிம்னோகெலிஷியம். இது பாருங்கள், இது சுத்தமாக போயிடுச்சு. இது என்ன மாதிரி ஒரு வெரைட்டி தெரியுங்களா? இது அநியாயமாக போயிடுச்சு பாருங்கள். ஸோ அது கொஞ்சோண்டு இருக்குது. அதையாவது வச்சு இதை எப்படியாவது கொண்டு வரணும். திரும்பவும் அதுக்கு லைஃப் கொடுக்கணும். இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னா என்பிகே கொடுக்கலாங்க. ரொம்ப லைட்டான டோசேஜில், ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுக்கணும். நீங்கள் ஃபெர்டிலைசர் அதிகமாக கொடுத்தா அதுவும் பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ரூட் ராட் ஆகாது, பர்ன் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது கூட நல்லா வாட்டரில் டைல்யூட் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதாங்க. ஓகேங்க, வீடியோ ரொம்ப லெங்க்த்தியாக போயின்னு நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. I'll see you in my next episode. Thank you. Thanks for watching. Happy gardening. Bye.